வணக்கம். அம்பேத்கர் விருதை விசிகாவுடைய ரவிக்குமார் எம்பி அவர்களுக்கும் நீதியரசர் என்று சொல்லக்கூடிய சந்துர் அவர்களுக்கும் வழங்கிய காரணம் என்ன? இது முழுக்க பட்டியல் சமுதாயம், குறிப்பாக தலித்தான பறைய சமுதாயத்துக்கு இழக்கப்படுகின்ற துரோகம் தான் இது. அநீதியோடு அப்பா விட்டுருங்க. இது முழுக்க துரோகம். அந்த மக்களை ஏமாற்றுகிற வேலை இது. ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வன்னியர்களுக்காக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் போராடுறாங்க. எங்களுக்கு 10.70 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 10.70 கொடுக்கலாம் கூட திமுகவில் உள்ள துரைமுருகனுக்கு நீங்கள் ஏன் துணை முதலமைச்சர் தரல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது வன்னியர்களுக்கு திமுக உள்ள வன்னியர்கள் எதுவும் செய்யலாம் கூட, அரசியலாக இருந்தாலும் கூட அங்கே பயனடைவது யார்? ஒரு வன்னியர். ஆனால் திமுகவுக்காக உழைத்த 234 தொகுதியில் இறங்கி வேலை செய்யக்கூடிய பட்டியல் சமுதாயம், குறிப்பாக அபிசிக்க போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் 11,000 ஏக்கர் நிலங்கள் பறையருக்காக மட்டுமே இருக்குது. அதை ஏன் திமுக இன்னை வரைக்கும் ஒரே ஒரு அடி ஏன் வழங்கலை, ஏன் தரலை? இதை பற்றி கேட்கக்கூடாது, மூடிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும். தொடர்ந்து வேங்க வயல் நடந்த மலங்கலல் பிரச்சனை, இன்றைக்கி ஒரு எஃப்ஐஆர் இருக்கா? அந்த குற்றவாளி பேராக தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் விட எம்எல்ஏ கருணாநிதி வீட்டில் யோசிச்சு பாருங்கள். திமுக தலைமை கருணாநிதி அவர் இறந்து போயிட்டார். அவர் பேர் இருக்கக்கூடிய கருணாநிதி எம்எல்ஏ வீட்டில் ஒரு பட்டியல் சமுதாய பெண்ணு ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இது யாரும் எங்கன்னா திமுகவால். இதை பற்றி கேட்கக்கூடாது. தமிழ்நாடு முழுக்க திமுகவால் பட்டியல் சமுதாயங்கள் அவஸ்தைப்படுகின்ற, அவதிப்படுகின்ற, அசிங்கப்படுகின்ற நிகழ்வுகள் எல்லாமே திராவிட கழகம் முன்னாடி நடந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றிலாம் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும் என்பதற்காகத்தான் இந்த அம்பேத்கர் விருது. நான் இப்போ சொல்கிறேன், அம்பேத்கர் விருது வழங்குவது என் பொறாமை கிடையாது. ஆனால் அது எப்படி வழங்க வேண்டும், யாருக்கு வழங்க வேண்டும்? உண்மையாகவே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வழங்கலாம். இறந்து போன ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு வழங்கலாம். ஏன்னா எந்த இடத்துலையுமே அவருடைய பதிவு இரு சமுதாயத்துக்கும் எதிராக இருந்ததே கிடையாது. அவரும் சரி, பூவை ஜெகன்மோகனும் சரி. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு என்ன சொல்லுவார், இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் பட்டியல் மக்கள் இருக்காங்க, சின்ன பிரச்சனைகளால் இரு சமூகமும் பிளந்து இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா நமது சமுதாயத்தில் பெண்கள் இருக்காங்க, நம்ம அடுத்த பெண்களை பார்க்கும்போது நம்ம சமுதாய பெண்களை யார் கட்டுவோம் அப்படின்லாம் பேசியிருப்பார். ஏன்னா அங்கே பெண்களை பேசி தான் வருவது. அதே மாதிரி நீ ஏன் அவன் இடத்துக்கு போய் அவனை பார்க்கணும், அவங்கள்ட்ட வாழணும்னு நினைக்கிற? உனக்கு சமுதாயம் இருக்குது, நீ ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கு, நீ ஒரு கடையை உருவாக்கு, அந்த கடையில் நீ வாங்கு, நீ மேன்மேலும் வளர்ந்து வா அப்படின்னு சொல்லுவார். நீ படிச்சுட்டு போயிட்டு உன் சமுதாயத்து பிள்ளைகளை அந்த வேலைக்கு இழுத்துட்டு வா அப்படின்னு பேசிட்டு தவிர எந்த இடத்துலையுமே வன்னியர்கள் எதிரி, பறையர்கள் எதிரி அப்படி சொல்லிக்க முடியாது. இரு சமூகங்களும் இதோ சித்தாந்தத்தில் விலகி இருக்காங்க, இவங்க இருவரும் ஒன்றிணைந்தால் தமிழகத்தை ஆள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சமுதாயத்துக்குமே பேசியிருப்பார். 2 சமுதாயம் செய்கின்ற தவறையும் பேசியிருப்பார், 2 சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸையும் பேசியிருப்பார், நன்மையும் பேசியிருப்பார். அப்போது இவருக்கு அந்த அம்பேத்கர் விருது தரலாம். ஆனால் எப்பொழுதுமே எல்லா தவறையும் திமுக செய்யும் பொழுது அமைதியாக இருக்கக்கூடிய விசிகாவுக்கு, திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தொடர் பட்டியல் சமுதாயத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த விசிகாவுக்கு, இந்த திமுகவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய விசிகாவுக்கு ஏன் இந்த அம்பேத்கர் விருது தரணும்? அதான் என்னுடைய கேள்வி. நீ யார் வேணால் கொடுத்துட்டு போ, அது உங்களுடைய விரும்புவது. ஆனால் அதுக்கு தகுதியாக இருக்கணும்ல. இதெல்லாம் காரணம்னா திமுக நடத்துகிற பித்தலாட்டத்தை மறைக்கணும். திமுகவுடைய பட்டியல் சமுதாயம் மீது நடக்க போரையும் கண்டுக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எப்பயும் சொல்கிறேன். தொடர்ந்து பட்டியல் சமுதாயம் திமுக நம்பி போய்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பட்டியல் சமுதாயம் அதிமுக நம்பி போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, 40 தனி தொகுதி இருக்குது, 19 அமைச்சர்கள் +1, மொத்தம் 20 அமைச்சர்கள் பட்டியல் சமுதாயம் இருக்கணும். 2 கட்சியுமே தெரில. ஆனால் நீங்கள் நம்புது யாரை? அவங்க 2 பேரே தான். நீங்களாம் பாமகவுக்கு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்வது சாதிய கட்சின்னு சொல்லுவீங்க. வேறு ஏதாவது இருக்கா? ஏன்னா இந்த இருவராலும் பூசி மழுப்புப்பட்ட விஷயம்தான் இந்த சாதிய கொடுமை, சாதிய அடக்குமுறைகள் எல்லாமே பாமக செய்துன்னு சொல்லி. ஸோ இந்த பட்டியல் மக்கள் பெருசாக தெரிஞ்சுக்கணும். முழுக்க திராவிட முன்னேற்றங்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் சரி, என்றைக்குமே பட்டியல் சமூகத்தை வாழ வைக்காது. ஆனால் பாமக போன்ற தமிழ் மொழியை சார்ந்தவர்கள், தமிழர்கள் தான் ஒன்றாக ஒருவர்கள் தான் சொல்கிறேன். பொதுவாக உள்ள பட்டியல் சமுதாய பிள்ளைகள்
பட்டியல் சமுதாய இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நோக்கி வரணும். நீங்கள் உங்கள் அடையாளத்தோடு வாங்க. இங்கே பாருங்கள், நான் பறையன், நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கேன், அப்படி வாங்க. சமநிலை உருவாகும், சமத்துவம் உருவாகும். இந்த திராவிட திருடர்களுக்கு, இந்த துரோகிகளுக்கு நான் போய் சொல்கிறேன், எதிரியை ஒரு நாள் நண்பனாகலாம், நண்பன் ஒரு நாள் எதிரியாகலாம். ஆனால் இருவருமே நேர்மை இருப்பாங்க. ஆனால் துரோகி எங்கே போனாலும் துரோகி தான் இருப்பான். இன்றைக்கு பட்டியல் சமுதாயத்துக்கு துரோகியாக இருப்பது விசிகா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த பட்டியல் சமுதாயத்துடைய வாக்கை வாங்கி அந்த சமுதாயத்தை அழிவு பாதி கொண்டு போவது திமுக. இருவருமே துரோகி. பின்பு எப்படி பட்டியல் சமுதாயம் மேலே வரும்? இன்றைய வரைக்கும் வன்னியர்களை எதிர்த்து, இல்லை ஆண்டபரமை எதிர்த்து இவர்கள் பட்டியல் சமுதாயத்தை எந்த அளவுக்கு வாழ வைத்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு ஆள வைத்திருக்கிறார்கள் என்கின்ற விவாதத்தை நான் உங்ககிட்டே முன்வைக்கிறேன். பட்டியல் சமுதாய மக்கள் தயவு செஞ்சு தவறான கருத்து எனக்கு சொல்லுங்கள், என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் திட்டினா கூட திட்டுங்க, ஆனால் பதில் சொல்லாமல் போகாதீங்க. நன்றி, வணக்கம்.